வணக்கம். நான் இது வரைக்கும் பிளாக்குன்னு போட்டதில்லை. இதான் நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு கொத்து சப்பாத்தி பண்ணியிருந்தேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா தயிர் வச்சு வெங்காயம் வச்சு வச்சுருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் வாசலில் செவ்வரளி செடி வச்சுருக்கேன். அது நல்லா மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. நான் அதை இன்னொரு நாள் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அதில் நிறைய பூ பூத்திருந்தது. அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு டப்பாவில் எடுத்து வச்சுட்டோங்க. நாளைக்கு பூஜை பண்ணும்போது அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கட்டி சாமிக்கு போட்டுருவேன். நாங்கள் ஒரு கிராமத்துலேருந்து அந்த பிளாக் போடுறேன். எனக்கு ரொம்ப இதெல்லாம் போட தெரியாது. இனிதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிடணும். அப்படியே அதில் கூடவே கொஞ்சம் முல்லைப்பூ செடியாக இருக்கும். அதில் ஒரு 4 பூ 5 பூ அதான் பூக்கும். ரெண்டாவது செவ்வரளி பூ முருகருக்கு அம்மனுக்கு முருகருக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் அந்த மரம் வச்சு இந்த பூ கட்டி போட்டுட்ருக்கேன். நம்ம கையால் பூ கட்டி சாமிக்கு போடும்போது அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அந்த பிளாக்கு போடுறதுக்கு காரணமே நிறைய நம்பிக்கை துரோகங்கள், வாழ்க்கையில் ஏற்பட்ட திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக, இதெல்லாம் மறந்து இதிலேருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு இருக்கிறேன். வாழ்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு பிடிப்பு வேணும் வாழ்க்கைக்கு. அதனால் என்னோடய கஷ்டங்கள், என்னோடய சோகங்கள் இது மூலமாக தீர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பிளாக்கை பாருங்கள். ஒரு தனி பொண்ணாக என்னால் போராடி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.